டாக்டரின் ஆஃப் இம்ப்ளைடு பவர். கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோடைய ஆர்கனான 3 இருக்கு, லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரின்ட்டு. இந்த 3 ஆர்கனும் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாகவே எழுதி வச்சிருப்பாங்க, எக்ஸ்பிரஸ்டா எழுதி வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்பிரஸ்டா எழுதி வச்ச விஷயத்தை தவிர்த்து வேற ஏதாவது விஷயம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அதுதான் இம்ப்ளைடு பவர் அப்படிங்கிறது. எக்ஸ்பிரஸ்னா எக்ஸ்பிரஸாவே சொல்லிடுறது, எழுதி வைக்கிறது. இம்ப்ளைட் அப்படின்னா எழுதி வைக்காம இருக்கிறது, ஆனா மறைமுகமா செயல்படுத்துறது தான் இம்ப்ளைட்னு சொல்லுவோம். அது கான்ஸ்டியூஷன்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆமா இருக்கு. ஏன் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஸா சொன்ன விஷயத்த வந்து அந்த கவர்மெண்ட்டோ இல்ல அந்த ஃபார்ம் ஆஃப் ஒன் ஆஃப் ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட்டோ அதை செயல்படுத்தணும் அப்படின்னா வேற இந்த இம்ப்ளைடான பவரை யூஸ் பண்ணா மட்டும்தான் செயல்படுத்த முடியும். அப்படிங்கும்போது தாராளமா அவங்க எதை வேணா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த டாக்டரின் ஆஃப் இம்ப்ளைடு பவர். ஆக சட்டத்துல சொல்ல ஒரு விஷயம் அந்த கவர்மெண்ட் செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது சட்டத்திலே எழுதி வச்சிருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. எழுதி வச்சிருந்தாங்கன்னா அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை எழுதி வைக்க விட்டுட்டாங்க, மிஸ் ஆயிடுச்சு, இல்லை எழுதி வச்சது புரியல, தெளிவா இல்லை, இல்லை கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற சமயத்துல அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்யலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருந்தேன். ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டணும்னு நினைக்கிறாங்க, ஆர்டிகல் 21 கேபிட்டல் ஏ மூலியமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஸ்கூல் எல்லாத்துக்குமே போய் கட்டி முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து சரியான நிலங்கள் கவர்மெண்ட் லேண்ட்லாம் எதுவுமே இல்லை. அப்படிங்கும்போது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து லேண்டை கிளைம் பண்ணிக்கலாம். கிளைம் பண்ணி அதுக்கான என்ன காம்பன்சேஷனை கொடுத்துட்டு அவங்க பில்டிங்கும் கட்டிக்கலாம், ஸ்கூலாகவும் விட்டுறலாம். ஸோ இந்த ஆக மொத்தம் ஒரு கவர்மெண்ட் ஒரு விஷயத்த செயல்படுத்தணும் அப்படிங்கும்போது அதை எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தெளிவா இல்லை அப்படின்னா செயல்படுத்துறதுக்கு என்ன பவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் இந்த இம்ப்ளைடு பவர் அப்படிங்கிறது.